தேவர்களுக்கு அடியவர்களே தான் தேவடியார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூலோகத்துல இப்பதான் அங்கங்க கோயில்லாம் வந்துருச்சு. சக்தி கூடியது 3 ஆலயம் தான். ஆமா, காசியில விசாலாட்சி, காஞ்சியில காமாட்சி, மதுரையில மீனாட்சி. இந்த 3 கோவிலுமே அம்மனுக்கு முன்பதாக நாட்டியம் ஆடக்கூடியவர்களை தான் தேவடியா. நீ சொல்ற பேர் இன்னமும் தேவதாசிகள்லாம் இருக்கிறாங்க, சரியா? அதனால கொஞ்சமா தேவடியாலாம் சொல்லக்கூடாது. போய் பார்த்தனா வச்சு பாரு யூடியூப்ல, என்ன நான் கருமத்தையோ பாக்குறேன், இத பாக்கத்தான்றா, பாக்கத்தானே ஓடி தேவடியா. இதுக்கப்புறம் நீ சொன்னாலும் ஐ டோன்ட் கேர், ஐ அம் ஆல்சோ தேவடியா. ஓகே, ஒரு டவுட் தான், காஞ்சி போன தேவடியாவா இல்ல ஈரமான தேவடியாவா இல்ல நம்ட்டு போன தேவடியாவா? ஏரிகாரி போனவனா ஈரமான தேவடியா, ஏரிகாரி போலனா காஞ்சி போன தேவடியா. இங்க வந்துக்கிட்டு தேவடியா ரெண்டும் கட்டான் தேவடியா. நானு தேவடியா தான்பா, நான் ஓடுமா இதுமா 50 ரூபாய் குடு, இப்போ 50 ரூபாய் குடு. அரை தேவடியா. போலாம் ரைட். ஏய் போலாம் ரைட். அவதான் அரை தேவடியா. சரி, அப்படி இருந்தாலும் 45 ரூபாய் தான். இப்ப சொன்ன பத்தியா, இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு போய் ஆடக்கூடியவங்க நாங்க கிடையாதுப்பா. தேவதாசியில குடும்பத்துல இப்ப நாங்க பிறந்தாலும் சரி, அம்மன் ஆலயத்துக்கு முன்பதாக நாட்டியம் ஆடி அதுல வரக்கூடிய அந்த ஊதியத்தினை வைத்து நடத்தக்கூடியவர்கள். தினமும் மீனாட்சி அம்மன் கோவில் முன்பதாக நாட்டியம் ஆடுவது வழக்கம். எப்படி போறவங்க நாங்க நாட்டியம் ஆடுறதுக்கு? ஓடி வா சொல்றேன், கேட்டுங்க. என்னுடைய பட்டு புடவை தொட்டு பார்க்க வேண்டும் என்றால் 1000. என் பக்கத்துல எந்த ஒரு ஆம்பளனா வந்து படுக்கனா 2000. உள்ளி ஜாக்கெட் தொட்டா 3000. உள்ள இருக்கக்கூடிய மாதுளை மழை 4000 ஆட்டோக்காரங்க. பட்டவட்ட பாவாடை பாக்கிறதுக்கு 5000. அங்க பாக்குறேன். வட்ட பாவாடை பாக்கிறதுக்கு 5000. உள்ள இருக்கக்கூடிய வட்ட தோசை 6000டா. ரமேஷ்கார் மாமா போய் சொல்லிட்டு வணங்க 6000 ரூபாய் வேணாவா? ஐயா பீட்டிக்கார வணங்க. அவதான் சொல்றா, நீ கேட்டுங்கிற. ரொம்ப வட்ட பாயிட்டு சொல்றா, அந்த பாவாடி தொட சொல்றா. வட்ட பாவாடன்னா என்ன? எப்படியா கெயில அது கீஞ்சி போன பாவாடை கட்டிங்கிறான். வட்டமா கீஞ்சி போய்க்குது. அத்தை தொட்டு பார்த்து அவன் பணம் கேட்கிறான். மாடை இல்ல பால மாதிரி வட்டியா பட்டு அப்படி சொல்லாதீங்க. பொறுமை சொல்றான். மீனாட்சி அம்மன் கோவிலாண்டே இந்த 10 ரூபாய் 5 ரூபாய் கிராக்கெல்லாம் விட்டு ஓச்சு தள்ளு. ஓச்சுட்டா எனக்கு நல்ல ஒரு கிராக்கியா மாட்டுமா? கடவுள் கண்ணை திறந்துட்டான். கடவுள் கண்ணை திறந்துதான். எப்படியாப்பா? நான் சொல்ற மாதிரி கேளு. சூப்பர் கிராக்கி. எப்படியா? பேரு சுந்தரகுரு. ஆமா. ஆனா கல்யாணம் ஆனாலா? ஆனா அவன் தொட கூட இல்ல. ஐயோ அவன் டச்சப்பே இல்லமா. ஆனா இப்போதைக்கு பொம்பளை நாய் பீக்கெல்லாம் இருக்கிறான். பொம்மாசியே வானா கோயிலே கேஜினுக்கிறான். அவனை மைக்கு முந்தானில முடி போட்ட. என் முந்தானில முடி போட்டுட்டா? நீதான் ராணி, மதுரைக்கே நீதான் அரசு. இப்ப ஆளு கோயில்ல தான் இருப்பான். பக்கவா போற, அவனை நைஸா உன் இஷ்டத்துக்கு பண்ற, மொத்த பொருளையும் வாங்கிக்கோ. அப்படியே மொத்தம் 2 பேருக்கு அவன் எக்கடி கட்டி போனா நம்ம
ஆமா ஒரு கொட்டா ஒண்ணு கட்டி கொடுக்குறேன் வரவங்கலாம் உள்ள அனுப்புறேன் பணம் என்கிட்ட வரட்டும் பாவம் உங்ககிட்ட போட்டோம் கொட்டா கட்டி என்கிட்ட அனுப்புறானா வர பணம்லாம் இவனை சேருமா வர பாவம்லாம் என்ன வந்து சேருமா ஐயா டாக்டர் வணக்கங்க கடையன் பேர் ஒண்ணு யாரும் சொல்லின்னு பார்த்தேன் டாக்டர் கூட வச்சுக்கிறாங்கப்பா அப்படியா சரி ஏதோ சொல்றீங்க இருந்தாலும் நான் பேசி கேட்டா ஊர் போடுவேன் உன் பேச்சு கேட்டுட்டேன் இல்லைன்னா ஊர் மேல தான் போகுது டாக்டர் ஏற்கனவே நீ சொன்னாலும் ஊர் மேல தான் போயிருக்கிறேன் என்ன பண்றது ஊர் எங்க அண்ணன் கம்பி பண்ணிட்டுக்கிறாரு பேசி விடாம பாக்கலாம் வேற இல்லையா இருடா பெருக்கிறாங்க பேசிக்கிறாங்க சரி எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி 10 கப்பல் வச்சுங்க சொந்தமா 100 ஏக்கர் வேலி வச்சுங்க அந்த கப்புல போக மாட்டேங்க கப்பல் சரி ஒரு 2 ரூபாய் 50 பைசா அனுப்புறியா வாயால அனுப்பா போய் கோபால் நீ ஒத்துப்பட்டு வரியா இல்லையா ஒத்துப்பட்டு வரேன் கமான் போலாம் ஆனா ஒண்ணு யாருகிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை நான் செய்யறதா இருந்தாலும் அவங்களுக்கு நான் என்ன சார்பா எதனா ஒரு பொருள் கொடுத்து வழக்கம் நான் என்கிட்ட இந்த நேரத்துல ஒரு பொருள் வாங்க டோக்கன் தானே போடுங்க 6000 பாப்பானா டோக்கன் பீஸ் 3000 ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை ஒரு விஷயத்தை நான் கேட்டு கேதர் பண்ணேன்னா அவங்களுக்கு ஒரு பொருளை தரணும் நான் என்கிட்ட இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்குது எங்க அம்மா சட்டியில ஊர்கா ஒரு வெத்த இருக்குது ஊர்கா